நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற அட்டென்ஷனை கரெக்டாக நம்ம கொடுக்கல, அதை நம்ம சரியாக கவனிக்கல வைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணி விட்டுரும், கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல எப்படி அழுக்கு சேருதோ அதே மாதிரி தான் நம்ம மூளையிலையும் அழுக்கு சேரும். அதுக்கு பேர் பீட்டா அமைலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு அதிகமாக சேர்றதுனால என்ன நடக்கும்னா நமக்கு தேவையில்லாத மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும். டிப்ரெஷன், டென்ஷன், தேவையில்லாத ப்ரெஷரு. அப்புறமா நம்மளோட மூக்கு அப்புறம் தொண்டையில போகிற ஒரு நரம்பு மியூக்கஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கப்படுறதுனால அடிக்கடி சளி கூட பிடிக்கும். இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால சளி பிடிக்கும் அப்படி நான் சொல்லலை. இது வந்து ஒரு நியூரலஜி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல அழுக்கு சேர்ந்தா நம்ம குளிச்சு நம்ம சோப் போட்டு குளிச்சு அதை க்ளீன் பண்ணிப்போம். பட் மூளையில் அழுக்கு சேர்ந்தா அதை எப்படி நம்மளால் க்ளீன் பண்ண முடியும்? அதுக்கு தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்மளோட தூக்கம். 70% தூக்கத்து மூலியமாக க்ளீன் பண்ணலாம். நம்ம நல்லா தூங்குறது மூலமாக இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 30% நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்.